சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், இத்தனை தண்ணிலும் சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதும்மா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு வந்து மயக்குதும்மா, இத்தனை தண்ணிலும் சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதும்மா. மீன் குழம்பு அம்மா வேண்டாம் தயிர் ஊற்றி போட்டுனுச்சு, கொஞ்சமாக வாசத்துக்கு மட்டும் ஊற்றினாங்க, தயிர் ஊற்றிக்கூடாது. சரி மத்தியானம் சாதம் வடித்து அவர் கரூர் போயிட்டாங்க, வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. நேற்று நைட்டுங்கிறதுனால கொஞ்சம் பயப்பட்டாங்க, ரசம் வச்சு நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ கொஞ்சம் மோர் ஊற்றி கொஞ்சமாக குடும்பமாக குடிக்கிற வேண்டான்ட்டாங்க. சரி சுடு தண்ணி ஊற்றி மாதிரியாக இருக்க மாட்டேருக்குது, செஞ்சு போட்டால் மீன் குழம்புல சாப்பிட்லாமான்னு, வேண்டாம் தண்ணி சோறாக கொடுனாங்க. இதில் ஒரு 2 கை எடுத்து போட்டேன், மிச்சம் இவ்வளோ சோறு இருக்குது, நான் கொஞ்சம் போட்டேன். மத்தியானத்துக்கு சாதம் வடித்தா சாப்பிட்டுக்கலாம், வந்துடுவார். வெண்டைக்காய் பொரியல் பண்ணி இருக்கிற ரசத்துக்கு கூட விட்டுறலாம், பார்க்கலாம். ஒரு ஆளுக்கோசம் ரசம் வேணுனுக்கெல்லாம் அவ்வளோ கொஞ்சமாகலாம் வச்சு பழக்கமே இல்லை. திட்டுறாரு, ஏதாவது வச்சா கரெக்டாக கொஞ்சமாக வைக்க தெரியுதானே, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. எவ்வளோ வச்சாலும் நான் நிறையாவே தான் வைப்பதே பழக்கமாக இருந்துச்சு. இதான் சொல்லுவேன், நான் வீட்டுக்கு எப்போ வேணால் எந்த நேரம் உடம்புற வந்தாலும் கவலை இல்லை. ஹோட்டல் கடைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, இருக்கும் வீட்டில். அப்படி நாங்கள் பழகிருக்கோம். ஏன்னா சிக்கனமாக இப்போ பிள்ளைங்க செய்யுது, எங்களுக்கெல்லாம் தெரியாது. நல்லா வீட்டில் 10 பேர், எது செஞ்சாலுமே நாங்கள்லாம் ஒரு வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கினாலும் 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கினாலும் மிளகா சாந்து ஆட்டி தான் நாங்கள் குழம்பு வைப்போம். இப்போயாவது பொடி, இப்போ கொத்தமல்லி வறுத்து போட்டு தான் ஆட்டுவோம். பாய். அம்மா சாப்பிட்டாங்க, போய் கழுவி வச்சுட்டு வரும். கையை கழுவிட்டு போனால் திட்டுவாங்க, சாப்பிட்டு வந்து கழுவக்கூடாதுன்றாங்க. போலின்னா அவங்களும் எடுத்து கழுவிடுவாங்க. நல்லாயிருக்கு, இது கொட்டது எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் கருவாடு அடிக்கிறது, கருவாடு வறுத்து மிளகு ரசம் வச்சுட்டா போதும், அமிர்தமாக சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு கருவாடுன்னா கொஞ்சம் கஷ்டம், அந்த பல்லில் வந்து மெல்ல முடியறதில்ல. அப்பயும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த வடை சட்டையில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவேன்.